பிறவியின் மாயே, மனிதனின் நினைவுகள் எங்கோ ஆரம்பிக்கின்றன என்பது ஒரு புதிர் போல் இருக்கலாம். நாம் பிறக்கும் அந்த தருணத்தில் இருந்து நாம் நினைக்கும் நினைவுகள் அனைத்தும் இந்த வாழ்க்கையின் பக்கம் சார்ந்தவையாகவே இருக்கிறதா, அல்லது ஏற்கனவே ஒரு பயணத்தில் சென்றுவிட்ட ஆன்மாவின் சில கனவுகள் நினைவுகளாக இந்த வாழ்க்கையில் நம் சிந்தனைகளைத் தொட்டு எழும் கதைகளா? இதை புரிந்து கொள்வது என்பது சாதாரண மனதுக்கு கடினமாயிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கனவிலும், ஒவ்வொரு பயத்திலும், ஒவ்வொரு இழப்பிலும், ஒவ்வொரு சந்தோஷத்தில் உண்டாகும் அந்த எளிய உரையாடல்களில் மறைந்திருக்கும் மறுபிறவியின் தடங்கள்தான் நாம் நினைப்பதற்கும் நம்மைச் சுற்றியுள்ள உலகம் உணர்ப்பதற்கும் இடையே ஒரு கண்காணிப்பு சாளரம் போல் செயல்படுகிறது. நம்முடைய மனதின் ஆழத்தில் உறைந்திருக்கும் ஒவ்வொரு பயமும், ஒவ்வொரு எதிர்பார்ப்பும், ஒவ்வொரு உறவு பிணைப்பு தோன்றும்போது அதன் பின்னணியில் ஒரு பதட்டமான நிழல் நடமாடுவது போல் இருக்கிறது. அதுதான் கடந்த பிறவிகளில் நம் ஆன்மா அனுபவித்த கார்மிக கட்டுப்பாடுகள். அதுதான் நாம் புரியாமல் ஒரு செயலைத் தொடர காரணமாகின்றது. ஏனெனில் நாம் நினைக்கின்றதை விட நம் ஆன்மா அதிகம் நினைக்கிறது. நம் கண்கள் காணாத நினைவுகளையும் நம் உள்ளார்ந்த ஒளி கண்ணாடி போல காண்பிக்கின்றது. ஒரு குழந்தை திடீரென்று யாரும் சொல்லாத ஒரு மொழியில் பேசும்போது, ஒரு மனிதன் ஒருபோதும் சென்றதே இல்லை என்ற ஊருக்குள் செல்லும்போது, ஒரு கனவிலே தவிர ஒருவர் கூட நினைக்க முடியாத சூழ்நிலைகளைக் காணும்போது நாம் கேட்ட கேள்வி ஒன்று இருக்கிறது. இது எங்கே இருந்து வருகிறது? இந்த நினைவுகள், இவை உண்மையிலேயே இந்த வாழ்க்கையின் நினைவுகள் தானா, அல்லது கடந்த கால பிறவியின் ஆழக்குரல்களா என்பதே இந்த ஆழமான பயணத்தின் தொடக்கம். ஒரு மழைக்கால இரவு எல்லாம் அமைதியாக இருக்கிறது. ஆனால் உங்கள் மனதினுள் மட்டும் ஒரு விசித்திரமான கனவு உங்களை பீதி கொண்டு எழ வைக்கிறது. அந்த கனவில் நீங்கள் பார்த்த அந்த இடம், அந்த மனிதர்கள், அந்த நிகழ்வுகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நிகழாதவை. ஆனால் அவை நீங்கள் உணர்ந்த உணர்வுகளை விட மிகவும் ஆழமாக சோகமும் பயமும் வெறுப்பும் எழ வைக்கின்றன. இது எதுவாக இருக்க முடியும்? ஒரு கனவா, அல்லது கடந்த பிறவியின் ஓர் இடைவெளி தடமா? நம் மனதின் ஆழப்பகுதிகளில் ஓர் எண்ணற்ற குரல்கள் இருக்கின்றன. அவை நேரடியாக நம்மிடம் பேசுவதில்லை. ஆனால் கனவுகளாக, ஒரு சில நிகழ்வுகளாக, அல்லது சில தருணங்களில் ஏற்படும் முன்னறிவிப்பு உணர்வுகளாக அது வெளிப்படுகின்றன. நீங்கள் ஒரு இடத்திற்கு சென்றபோது ஏற்கனவே நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று தோன்றுகிறது. அல்லது ஒரு மனிதரை சந்திக்கும் போது அவருடன் ஒரு ஆழ்ந்த பிணைப்பு உணர்வது உங்கள் அறிவாற்றலுக்கு புரியாமல் மங்கலாகிவிடும். ஆனால் உங்கள் ஆன்மா இந்த பயணத்தை முன்பே கண்டிருக்கிறது. அதனால்தான் நம் உள்ளார்ந்த ஓரமொன்றில் இருந்து அந்த நினைவுகள் நம்மை தொடுகின்றன. ஒருவருக்கு குழந்தையாக இருக்கும் நிலையில் கூட ஒரு பழைய நினைவுகளைப் போல நடந்து கொள்வதைக் காண முடியும். சிலருக்கு ஒரு புதிய இசையை முதன் முறையாக கேட்டபோதும் ஒரு பழைய ஈர்ப்பு அதனுடன் இருப்பதை பார்ப்போம். இதெல்லாம் நம்மிடம் ஒரு செய்தியே கூறுகிறது. நினைவுகள் அழிவதில்லை, அவை மாற்றுகின்றன. அவை மறைந்து விடுவதில்லை, அவை ஆன்மாவின் கண்ணாடியாக மாறுகின்றன. அவை நம்மை வழி நடத்துகின்றன. ஒவ்வொரு புதுப்பிறப்பிலும், ஒவ்வொரு புதிய உருவாக்கத்திலும் அவை ஒரு வெளிப்படையான சுவடுகளை விட்டுச் செல்கின்றன. அந்த சுவடுகள்தான் நம்முடைய சப்கான்ஷியஸ் கர்மா என்றழைக்கப்படுகின்றது. நம்முடைய சிந்தனை, நம் செயல், நம் முடிவுகள் அனைத்தும் இந்த நினைவுகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் நம்மால் அதன் மூலதனத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அது நம் அறிவியலுக்கு புறம்பானது. அது நம்முடைய ஆன்மாவுக்குள் நிகழும் ஒரு பயணத்தின் தாக்கம்தான். ஒரு மனிதன் கண்களை மூடுகிறான். ஒரு மெதுவான குரல் அவனை வழி நடத்துகிறது. உங்கள் மனதை வெறுமையாக நினைத்துக் கொள்ளுங்கள். எதையும் நினைக்க வேண்டாம். உங்கள் உள்ளார்ந்த சாயங்களை உணருங்கள். அந்த இடத்தில் ஏதாவது தோன்றுகிறதா என்று சொல்லுங்கள் என்று வழிகாட்டி பேசுகிறாள். முதலில் அவன் அமைதியாக இருக்கிறான். ஆனால் சில நொடிகளுக்கு பிறகு அவன் அழ ஆரம்பிக்கிறான். அவன் நடுங்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு காட்டுக்குளத்தில் மூழ்கிய அனுபவத்தை சொல்கிறான். அவன் முன்பு ஒருபோதும் அந்த இடத்திற்குப் போகவில்லை. அந்த கதை அவனுடைய தற்போதைய வாழ்க்கையோடு எந்தவிதமான தொடர்பும் இல்லை. ஆனால் அந்த அனுபவத்தின் உணர்வு அவனுக்கு உண்மையாகவே இருந்தது. அவன் உணர்ந்த பயம், அவன் சொன்ன விவரங்கள் ஒரு ஆழமான உண்மை போல் இருந்தது. இதுதான் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் எனப்படும் கடந்த பிறவியின் நினைவுகளை வெளியே கொண்டுவர உதவும் செயல்முறை. இது ஹிப்னோசிஸ் வழியாக நம்மை நம்முடைய சப்கான்ஷியஸ் நிலைக்கு கொண்டு செல்கிறது. அங்கு நம்முடைய நினைவுகள் அழியாமல் பதிக்கப்பட்டிருக்கும். நாம் நினைத்த நினைவுகளும் நினைக்காத அனுபவங்களும் அனைத்தும் நம்முள் ஆழமாக பதிந்திருக்கும். அந்த நினைவுகள் நேரடியாக நம்மிடம் வருவதில்லை.
ஆனால் சில வழிகளின் மூலம் அவை நம்மிடம் தோன்றுகின்றன. பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் என்பது ஒரு சாதாரண மாயை அல்ல. இது மனதின் மிக ஆழமான நிலையை தொடும் ஒரு கலை. மனிதன் உணராமல் வலிக்கின்ற உறவுகள் இருப்பின் அதற்கு காரணமாக கடந்த பிறவியில் ஏற்பட்ட பிணைப்பு இருக்கலாம். சிலர் ஏன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பயப்படுகிறார்கள் என்றாலும் அதன் காரணம் இந்த வாழ்க்கையிலேயே இருக்கவில்லை. ஆனால் அது கடந்த பிறவியின் சம்பவமாக இருக்கலாம். சில உறவுகள் நம்மை ஒருபோதும் விட்டுவிடாத ஈர்ப்போடு இழுத்து வரும். அது இந்த பிறவியில் மட்டும் உருவான உறவல்ல, ஆனால் முன் பிறவியில் தொடர்ந்த உறவின் ஒரு தடம் ஆகஸ்ட் இருக்கலாம். இதனை உணரும்போது நாம் மனதுக்குள் கேட்கும் கேள்வி, நினைவுகள் அழிகிறதா அல்லது நம்முடனே பயணிக்கின்றதா என்பதுதான். அவை நம்மை விட்டு போவதில்லை, ஆனால் நாம் அவற்றை மறக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம் ஆன்மா மறக்கவில்லை. நம் சப்கான்ஷியஸ் அந்த விஷயங்களை மறைக்கவில்லை. அவை ஒருநாள் வெளிவரவே செய்யும். ஒரு கனவாக, ஒரு பயமாக, ஒரு எண்ணம் அடங்காத ஈர்ப்பாக, ஒரு நெருக்கமாக அது வெளிப்படும். சாவு கடந்த நினைவுகளின் நிழல் போல நம்மை தொடும் தருணங்கள். ஒரு நாள் நீங்கள் ஒரு இடத்திற்கு சென்றீர்கள். அந்த இடம் முற்றிலும் புதியதாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அந்த இடத்தை பற்றி முன்பு கேட்டதில்லை கூட. அந்த இடத்தில் நீங்கள் இருந்தது முதல் முறையே. ஆனால் அங்கு நின்றவுடன் உங்கள் உள்ளம் ஒரு சிறிய அலைப்பாய்வோடு, உங்கள் மனதில் ஒரு சத்தமில்லாத குரல் எழுகிறது. நம் முன்னால் இது நடந்ததே, இவ்வேளையே, இதே வார்த்தைகளும், இதே மனிதர்களும், இதே வாசனையும், இது ஏற்கனவே நிகழ்ந்தது என்று. ஒரு ஓசையில்லாத உணர்வு நம் உடலை நிமிரச் செய்கிறது. இதுதான் சாவு. இந்த மனதின் துடிப்பை அறிவியலால் கூட தெளிவுபடுத்த இயலாது. ஆனால் ஆன்மீக கோணத்தில் பார்த்தால் இது கடந்த பிறவியில் நாம் அனுபவித்த தருணங்களின் நிழல். ஆகஸ்ட் இருக்கலாம். சாவு என்பது ஒரு புதிய சந்திப்பு அல்ல, ஆனால் ஒரு பழைய நினைவின் ஒலி. அது எங்கு இருந்து வருகிறது என்பது நமக்கு தெரியாது, ஆனால் அது நம்மை ஒரு கணத்தில் முடிவெடுக்கச் செய்கிறது. நம்மை ஒரு மனிதரிடம் ஈர்க்கச் செய்கிறது அல்லது விலகச் செய்கிறது. சில மனிதர்கள் ஒருவரை பார்த்தவுடனே அவரிடம் ஒற்றுமை உருவாகின்றது. சிலரிடம் எப்போதுமே ஓர் அசௌகரிய உணர்வு இருக்கிறது. இது நம் அறிவால் கட்டுப்படுத்த முடியாத உணர்வுகள். ஆனால் நம்முடைய ஆன்மா கடந்த அனுபவங்களின் அடிப்படையில் வெளிப்படுத்தும் தாராளமான சாட்சிகள். இந்த உணர்வுகள் நம்மை சப்கான்ஷியஸ் லேவலில் வழி நடத்துகின்றன. சாவு என்பது ஒரு திரும்பி பார்ப்பதற்கான வாயிலாக இருக்கலாம். அது நம்மை கடந்த கால நினைவுகளுக்கு அழைத்து செல்லும் ஒரு நேர்த்தியான சொற்களற்ற அழைப்பு போன்றது. ஒவ்வொரு சாவு அனுபவமும் உங்கள் ஆன்மாவின் பயணத்தில் ஒரு தடமாக இருக்கக்கூடும். நீங்கள் முன்னதாக அந்த இடத்தில் இருந்தீர்கள், அந்த மனிதரை சந்தித்தீர்கள், அந்த சம்பவத்தை எதிர் கொண்டீர்கள். அது ஒரு கனவாக இருந்திருக்கலாம் அல்லது ஒரு உண்மையான நிகழ்வாக இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அது நீங்கள் வாழ்ந்த ஒரு தருணம். இந்த நினைவுகள் சும்மாவே வருவதில்லை. அவை உங்களுக்காகவே இருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிரான பாகமாக அவை உங்களை ஒரு புதிய உணர்வுக்கு வழி நடத்துகின்றன. சில நேரங்களில் சாவு நம் எதிர்கால முடிவுகளை மாற்றிவிடக்கூடிய சக்தியாக செயல்படுகின்றது. நீங்கள் சாவு அனுபவித்த பிறகு ஒரு விஷயத்தில் இருந்து விலகினால் அது ஒரு ஆபத்தை தவிர்த்திருக்கலாம் அல்லது ஒரு வாய்ப்பை எடுத்தால் அது உங்கள் ஆன்மாவின் முன்கூட்டிய முன்னறிவை உணர்த்தும் வழி. ஆகஸ்ட் இருக்கலாம். இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சாவு என்பது அழிந்த நினைவுகளின் மீள்பிறப்பல்ல, அது மறைந்த நினைவுகளின் உண்மை வெளிப்பாடாகும். சப்கான்ஷியஸ் கர்மா கடந்த பிறவியின் செயல்கள் நம் வாழ்க்கையை மறைமுகமாக இயக்கும் குருவாக மாறும் தருணங்கள். நாம் எதையாவது செய்யும் முன் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த எண்ணத்திற்கு முன்னால் ஒரு உணர்வு எழுகிறது. அந்த உணர்விற்கு முன்னால் ஒரு சுடுகாடாக நம் மனதின் மிக ஆழமான பகுதியில் இருந்து ஒரு பளிச்சிடும் ஒளிக்கீற்றாக ஒரு செய்தி எழுகிறது. அதைத்தான் நாம் உணராமல் பின்பற்றுகிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது முழுமையாக நம் அறிவியலில் நடப்பது அல்ல. அது பெரும்பாலும் நம்முடைய சப்கான்ஷியஸில் பதிந்திருக்கும் நிகழ்வுகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது. அந்த நிகழ்வுகள் எங்கு உருவானது என்ற கேள்விக்கு பதில் சொல்ல நாம் கடந்து வந்த பிறவிகளை நோக்க வேண்டும். சப்கான்ஷியஸ் கர்மா என்பது நம் ஆன்மாவின் பயணத்தில் நாம் செய்த ஒவ்வொரு நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் பாதிப்புகளை நம் உள்ளார்ந்த நினைவாக சுமந்து கொண்டு, அதைப் போலவே ஒரு சூழ்நிலையில் நாம் சிக்கும்போது அவை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு சொல்கிறது. ஒருவன் ஒரு விஷயத்தில் எதையாவது செய்ய முடியாமல் தடுமாறுகிறான். ஆனால் ஏன் என்று அவருக்கு தெரியவில்லை. சில நேரங்களில் ஒரு வாய்ப்பு
கிடைத்தால் கூட அவர் அதை மறுத்துவிடுகிறார். ஏனெனில் ஒரு பயம், ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு மனமெதியில் லாதபடி உள்ள உணர்வு அவரது உள்ளத்தில் தூண்டுகிறது. அந்த உணர்வு இந்த பிறவியின் அனுபவத்தின் விளைவு இல்லாமல் இருக்கலாம். அது கடந்த பிறவியில் அவர் செய்த ஓர் தவறின் பின் எழுந்த உணர்ச்சி ஆகஸ்ட் இருக்கலாம். அது பதிந்துவிட்டது, அது அழிக்கப்படவில்லை, அது மறைக்கப்படவில்லை, அது அடுத்த பிறவிக்குள் போனது. நீங்கள் அந்த கணத்தில் ஒரு நற்செயல் செய்யலாம், ஆனால் உங்கள் சப்கான்ஷியஸில் பதிந்திருக்கும் பழைய நிகழ்வுகள் அதனைத் தடுக்கும். சில நேரங்களில் உங்கள் செயல்கள் நற்கருத்துடன் இருந்தாலும் முடிவுகள் எதிர்மறையாக வரும். அது காரணம், நீங்கள் மேற்கொண்டு செல்லும் பாதையில் சப்கான்ஷியஸ் கர்மா ஒரு மறைமுக திருப்பமாக செயல்படுகிறது. நீங்கள் முன்னதாக செய்த ஒரு செயல் இப்போது விளைவாக வருகிறது. அதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க மாட்டீர்கள், ஆனால் உங்கள் ஆன்மா மறக்கவில்லை. சப்கான்ஷியஸ் கர்மா என்பது ஆத்மாவின் கணினி போல செயல்படுகிறது. அது ஒவ்வொரு தருணத்தையும் பதிவு செய்கிறது. உங்களுடைய மனதின் அமைதி, உங்கள் உறவுகளின் தன்மை, உங்கள் பயம், உங்கள் வெறுப்பு, உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் இந்த சப்கான்ஷியஸ் நிலையின் கீழ் கட்டப்பட்டிருக்கும். அந்த நினைவுகள் அழிவதில்லை, அவை உங்கள் வாழ்க்கையின் இயக்கிக் கோடாக செயல்படுகின்றன. கனவுகள் தான்மாவின் மறைந்த நினைவுகளை நம் விழிகள் மூடிய போதும் காட்சி தரும் மாய உலகம். ஒரு மனிதன் தனது கண்களை மூடுகிறான், உலகம் முழுவதும் இருட்டாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு உலகம் பிறக்கிறது. அந்த உலகத்தில் அவன் ஓடுகிறான், அழுகிறான், சிரிக்கிறான், சில சமயங்களில் உயிரை பறிக்கும் தருணங்களை சந்திக்கிறான், சில சமயங்களில் பேராதரவு உள்ள உறவுகளைக் காண்கிறான். அந்த அனுபவங்கள் அவனது தற்போதைய வாழ்க்கையில் இல்லை. அந்த மனிதர்களை அவன் ஒருபோதும் சந்திக்கவில்லை, அந்த இடங்களை அவன் ஒருபோதும் காணவில்லை. ஆனாலும் அந்த உணர்வுகள் நிஜமாக இருக்கின்றன. அவன் விழிக்கையில் கூட அந்த கனவின் தாக்கம் அவனை விட்டு விடுவதில்லை. இதுதான் கனவின் உண்மை வடிவம். இது எப்போதும் நம் மனதின் விளையாட்டு மட்டுமல்ல, அது ஆன்மாவின் அடுக்கு நினைவுகளின் வெளிப்பாடு. ஆகஸ்ட் இருக்கலாம். சில சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட கனவு பலமுறை வரும். அது ஒரே மாதிரியான சூழ்நிலையை கொண்டு வரக்கூடும். அதில் நம்மிடம் ஒரு செய்தி இருக்கலாம். ஒரு பழைய நினைவு மீண்டும் மீண்டும் அழைக்கப்படலாம். நாம் புரிந்து கொள்ள மறுக்கும் சப்கான்ஷியஸ் பதிப்போ தொடர்ந்து கனவாக வடிவெடுக்கிறது. ஒரு குழந்தை தனது வாழ்க்கையில் ஒருபோதும் அனுபவிக்காத ஒரு போர் களத்தை கனவில் காணக்கூடும். ஒருவன் மழை நீரில் மூழ்கும் தருணம் ஒரே மாதிரியான அதிர்வுடன் கனவாக வரக்கூடும். இந்த கனவுகள் வெறும் மூளையின் கற்பனை அல்ல, அவை ஆன்மாவின் வெளிப்பாடுகள். அவை நம்மிடம் ஒரு மறைமுக மொழியில் பேசுகின்றன. ஒருவேளை நாம் நேரடியாக புரிய முடியாது, ஆனால் உணர முடியும். நீங்கள் ஒரு கனவிலே பார்த்த மனிதரை நீங்கள் சந்தித்தவுடன் உங்களுக்குள் ஒரு ஈர்ப்பு உருவாகலாம், அல்லது ஒரு நம்பிக்கையில்லாத பயம் வந்துவிடலாம். அது கனவின் மீதான நம் உள்ளார்ந்த ஒத்துழைப்பின் விளைவு. ஆகஸ்ட் இருக்கலாம். கனவுகள் நம்மை எச்சரிக்கவும் செய்கின்றன. கடந்த பிறவியில் நாம் செய்த ஒரு தவறின் நினைவு ஒரு கனவாக உருவாகி அதே நிலையை மறுபடியும் செய்ய வைக்காமல் தடுக்கும் ஒரு வழியாக செயல்படலாம். கனவுகள் என்பவை நம் ஆன்மாவின் கண்ணாடிகள். அவை வெளியில் காணாத நினைவுகளின் பிரதிபலிப்புகள். அவை நம்மை வழிநடத்த ஒரு வசதியான அமைப்புகள். அவை கடந்த பிறவியின் சாயல்களை ஒவ்வொரு இரவிலும் நமக்கு காட்டும் திரைப்படங்களைப் போல் இருக்கின்றன. ஆனால் இந்த திரைப்படத்தின் கதையாசிரியர் நாமல்ல, நம்முடைய ஆன்மாதான். ஆன்மாவின் பயண வரலாறு, பிறவி பிறவியாக தேடப்படும் சத்தியத்தின் அடையாளங்கள். நாம் நம்மை நான் என்று அடையாளப்படுத்தும் இந்த உடலும் பெயரும் இந்த பிறப்பும் ஒரு கட்டுக்கதை போல இருக்கின்றன. ஆனால் அந்த கதையின் பின்னால் ஒளிந்திருப்பது ஒரு முடிவற்ற பயணத்தின் தொடர்ச்சியே. அந்த பயணத்தின் நாயகன் நம் ஆன்மா. அது ஒரே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது. அதனால் அது பிறவி பிறவியாக பிறந்து வளர்ந்து மாற்றம் அடைந்து ஒரே குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறது. அந்த குறிக்கோள் என்னவென்றால் முழுமையான உணர்வு, அந்த உண்மையான நாணம். அதை அடைவதற்காக ஆன்மா பலமுறை பிறக்கிறது. ஒவ்வொரு பிறவியிலும் அது ஒரு புதிய சப்கான்ஷியஸ் மெமரி சேர்க்கிறது, ஒரு புதிய பாதிப்பை அனுபவிக்கிறது, ஒரு புதிய உறவை உருவாக்குகிறது. ஆனால் எந்த உறவுகளும், எந்த சம்பவங்களும், எந்த இடங்களும் வெறும் புதிதல்ல. அவை சில பழைய தருணங்களின் தொடர்ச்சியாக இருக்கலாம். ஒரு சிறுவன் ஒரு வயதான தாத்தாவை சந்திக்கையில் அவனுக்கு ஏற்படும் பரிச்சய உணர்வு உண்மையில் அந்த தாத்தா கடந்த பிறவியில் அவனது மகனாக இருந்திருக்கலாம். ஏனெனில் ஆன்மா இந்த உடல் மறந்தாலும் உறவின் உணர்வை மறக்காது. அதுபோல் ஒரு பெண் தன் கணவனை மிகுந்த விரோத உணர்வுடன் எதிர்கொள்ளும். ஆனால் அந்த
வுக்கு காரணம் இந்த வாழ்க்கையில் இல்லை, அது கடந்த பிறவியில் ஏற்பட்ட பிணைப்பு, ஒரு நெருக்கமும் ஒரு நெருப்பும். அந்த உறவுகளில் இருந்து ஆன்மா பயணிக்கிறது. இந்த பயணம் ஒரு இடைவெளியில்லாத வட்டமாக இல்லை, அது ஒரு படிக்கட்டு போல இருக்கிறது. ஒவ்வொரு பிறவியிலும் அது உயரும், ஒருவேளை சரிந்து விழும். ஆனால் அந்த விழுதலிலும் ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடங்களை சேகரித்து ஆன்மா ஒரே ஒரு புள்ளியை நோக்கி பயணிக்கிறது. அந்த புள்ளிதான் மோட்சம். ஆன்மா ஒரு நிழலல்ல, அது ஒரு ஒளி, அது ஒரு ஞானத்தின் பிரதிபலிப்பு, அது ஒரு கர்மத்தின் பரிணாமம். அது நினைவுகளால் ஆனது. அந்த நினைவுகள் அழியவில்லை. அந்த நினைவுகள் உடலுடன் பிறக்கின்றன, உடலுடன் இறக்கின்றன, ஆனாலும் ஆன்மாவுடன் தொடர்ந்து செல்கின்றன. ஆன்மாவின் பிழைகள், கடந்த தவறுகள் எப்படி சப்கான்ஷியஸ் தண்டனையாக இப்போதைய வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் அடிக்கடி தோல்வியை சந்திக்கிறான். சிறு முயற்சிகளிலும் தடைகள் வரும். ஒவ்வொரு உறவிலும் அவனை விட்டுவிடும் ஒரு வெறுப்பு தோன்றுகிறது. அவனுக்கு தெரியாத சோகம் எப்போதும் உள்ளத்தில் உறைகின்றது. அவன் எதிலும் தன்னை முழுவதுமாக சமர்ப்பிக்க முடியாத நிலைக்கு சென்று விடுகிறான். இதற்கான காரணம் இந்த பிறவியின் செயல்கள் மட்டுமல்ல, அவன் ஆன்மா கடந்த வாழ்க்கையில் செய்த பிழைகள். சில அவன் அனுபவித்த துயரங்களை மறக்காமல் சுமந்து கொண்டு அந்த தவறுகளின் நிழலை இப்போதைய வாழ்க்கையின் மேல் பரப்புகிறது. இதுதான் சப்கான்ஷியஸ் தண்டனை என்பது. இந்த தண்டனை நீதிமன்ற முறைப்படி வழங்கப்படும் தண்டனை அல்ல, இது அனுபவத்தின் பரிணாமம். அது ஒருபோதும் குற்ற உணர்வுடன் மட்டும் நடக்கவில்லை. அதற்கு பின்னால் உணர்வு மற்றும் எண்ணங்களின் பதிப்பு இருக்கும். ஒரு தாய் தன் மகனை பார்ப்பதிலேயே ஒரு பயத்தை உணர்கிறாள். ஆனால் அந்த மகன் எந்த தவறும் செய்யவில்லை. அவளது பயம் இந்த வாழ்க்கையில் தோன்றவில்லை. கடந்த பிறவியில் அவன் ஒரு சூழ்நிலையில் அவளுக்கு வலி அளித்திருக்கலாம். அந்த அனுபவம் இப்போது நினைவில் இல்லை என்றாலும் அதன் தாக்கம் சப்கான் ஷஸில் உறைந்துவிட்டது. அதனால் அந்த உறவின் மீது ஒரு பிழையான கோணம் நிலைத்து விடுகிறது. அதுபோல் ஒரு மனிதன் எதையும் எளிதாக நம்ப முடியாமல் இருப்பதற்கு காரணம் கடந்த பிறவியில் அவன் நம்பியவரால் துரோகத்திற்கு ஆளாகியிருக்கலாம். அந்த அனுபவம் இப்போதும் அவரை வழி நடத்துகிறது. ஆனால் அவர் அதை உணர முடியவில்லை. அவர் வாழ்க்கையில் எதையும் தவிர்த்து விடுகிறார். ஆனால் ஏன் என்பது தெரியவில்லை. அந்த தெரியாத ஏன் என்பதுதான் சப்கான்ஷியஸ் தண்டனையின் உண்மை முகம். இது ஒரு தவிர்க்க முடியாத பந்தமாக செயல்படுகிறது. ஆன்மா ஒரு தவறான முடிவை எடுத்த பிறகு அதை அழிக்க முடியவில்லை. அது மறைக்கப்படலாம், ஆனால் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு சம்பவத்திலும் அதே பிழையை நம்மால் செய்ய வைக்கிறது. ஒவ்வொரு உறவிலும் அதே வலியை ஏற்படுத்துகிறது. இதில் இருந்து விடுபட ஒரே வழி அந்த சப்கான்ஷியஸ் நினைவுகளை புரிந்து கொள்வதுதான். நாம் அந்த பிழையை ஒப்புக்கொண்டு அதில் இருந்து ஓர் அறம் எடுக்கும்போது அதுவே அந்த பிழையின் பந்தத்தை உடைக்க உதவுகிறது. அதுவே ஆன்மாவை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. சப்கான்ஷியஸின் நிழலை தாண்டும் ஒளி ஆன்மாவின் உள்டான விழிப்புணர்வை நோக்கிய பயணம். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வலிகளையும் சந்தேகங்களையும் அனுபவித்த பிறகு ஒருநாள் தனது உள்ளத்தில் ஒரு மெதுவான ஒளி கிளம்பும் அனுபவத்தை உணர்கிறான். அது வெளியில் எதுவும் மாற்றப்படவில்லை. அவன் வாழும் சூழ்நிலையும் உறவுகளும் வேலைக்கும் தன்மையும் மாறவில்லை. ஆனால் அவன் பார்க்கும் பார்வை மாறுகிறது. ஏற்கனவே பிணைப்பு இருந்த உறவுகள் நெருக்கமாயிருப்பதாக தோன்றுகிறது. பழைய வலி ஒரு பாடமாக தெரிகிறது. புதிய அனுபவங்கள் பயமாக இல்லாமல் அர்த்தமுள்ளதாக தெரிகின்றன. இதுவேதான் ஆன்மாவின் உள்டான விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு வெகு எளிதில் வரும் ஒன்று அல்ல. அது எண்ணற்ற பிறவிகள் நினைவுகளின் அடுக்குகளையும் சப்கான்ஷியஸின் பின்னணிகளையும் கடந்த பிறகு வரும். அந்த ஒளி என்பது வெறும் வெளிச்சம் அல்ல, அது உணர்ச்சிகளை அள்ளி வைக்கும் நீர்வீழ்ச்சி போல இருக்கும். அது எதையும் மறைக்காமல் காட்டும், உங்களை உங்களாக உணர வைக்கும். ஒவ்வொரு தவறும் உண்மையாக்கப்படுகிறது. ஒவ்வொரு உறவின் பின்னணி வெளிப்படுகிறது. நீங்கள் ஏன் அந்த பயத்தை அனுபவிக்கிறீர்கள்? ஏன் அந்த கனவுகள் வந்து துளைக்கின்றன? ஏன் க்ஷாவு வந்தால் நெஞ்சு துடிக்கிறது என்பதை அந்த ஒளி விளக்குகிறது. அந்த விளக்கம் என்பது புத்தகங்களால் கிடைக்காத அனுபவ ஞானம். அந்த ஞானம் உங்கள் ஆன்மாவின் பயணத்தால் மட்டுமே வரக்கூடும். உங்கள் மனதின் ஒவ்வொரு மூலையும் ஒளிர ஆரம்பிக்கும். அது ஒரு மின்னல் போல ஆகாது. அது ஒரு வானில் பரவியிருக்கும் சூறாவளிக்குப் பிறகு வரும் அமைதி போல் இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த வலியும் இல்லாமல் அந்த ஒளியை அனுபவிக்க முடியும். இந்த நிலைதான் ஆன்மா தனது பழைய நினைவுகளை கண்ணாடியாக மட்டுமல்ல, ஒரு குருவாக மாற்றும் தருணம். அந்த கணத்தில் நீங்கள் கடந்த பிறவியின் நினைவுகளை
வெறுமனே அனுபவிப்பது அல்ல, அது மூலம் வளர்கிறீர்கள், அது மூலம் சிந்திக்கிறீர்கள், அந்த சிந்தனை மூலம் வாழ்கிறீர்கள். அந்த வாழ்வில் பயம் இருக்காது. காரணம், நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் நீங்கள் ஏன் இங்கு இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, உங்கள் உறவின் சாயல் என்ன, உங்கள் பயணத்தின் அடுத்த படி எத்து என்பதனை நீங்கள் உணர்ந்துவிட்டீர்கள். இதுதான் ஆன்மாவுக்கு நிகழும் முதற்கனிவாகிய விழிப்பு நிலையம். இது வார்த்தைகள் தர முடியாத உணர்வு. இது நம்முள் பலமுறை வந்திருக்கலாம், ஆனால் நம் கவனிக்காத ஒளி இது நமக்கு விழிப்புணர்வு தரும்போது நாம் கடந்த நினைவுகளை அழிக்க வேண்டியதில்லை, நாம் அதை ஒளியாக மாற்றுகிறோம். அந்த ஒளிதான் நம்மை நம்முள் திருப்பும் கண்ணாடி. நினைவுகளின் சமரசம் ஆன்மாவின் சுத்திகரிப்பு மற்றும் மறுபிறவிக்கு ஒரு தயாரிப்பு. ஒரு கருவறை இருட்டாக இருக்கலாம், ஆனால் அதன் உள்ளே ஒரு உயிர் உருவாகும். அதன் வளர்ச்சி மெதுவாக எதையும் தெரியாமல் ஒரு ஒளியை நோக்கி நிகழ்கிறது. அதுபோல ஆன்மாவின் பயணமும் இருட்டில் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த இருட்டில் உறைந்திருக்கும் நினைவுகள் ஒரு நாள் ஒளியாக மாறும். அந்த ஒளி ஆன்மாவை சுத்திகரிக்கத் தொடங்கும். சுத்திகரிப்பு என்பது தவறுகளின் அழிவல்ல, அது தவறுகளின் புரிதல். நம் கடந்த பிறவிகளில் நம்மால் செய்த தவறுகள் குரலின்றி நம்மை சுட்டிக்காட்டும், நம்மால் விட்டுவிட முடியாத பயங்களை ஏற்படுத்தும். ஒவ்வொரு கனவிலும், ஒவ்வொரு சாவு தருணத்திலும், ஒவ்வொரு துணிந்த செயல்களின் பின்னணியில் அந்த நினைவுகள் இருப்பதை உணர்ந்தால் அந்த நினைவுகள் மாற ஆரம்பிக்கும். அவை ஒரு சுமை அல்ல, ஒரு பாடமாக மாறும். அந்த பாடங்களை ஒவ்வொன்றாக ஆன்மா ஏற்கும்போது அதன் மேலிருக்கும் எண்ணங்களே அவை கழற்ற ஆரம்பிக்கின்றன. சப்கான்ஷியஸ் நினைவுகள் என்பது ஒரு அரண்மனை போல் இருக்கும். அதன் அறைகளில் கடந்த பிறவிகளின் பதிவுகள் வைத்திருக்கும். அவற்றை வெளிக்கொண்டு வர என்னை யார் பாதித்தார் என்பதை விட நான் யாரை பாதித்தேன் என்பதை உணர வேண்டும் என்ற ஆழ்மன பார்வை தேவைப்படும். ஒருவேளை அந்த சிந்தனையை உணர்வதற்காகவே ஒரு பிறவி பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு தாய் தன் குழந்தையால் வாட்டப்படுகிறாள், ஆனால் அந்த குழந்தையின் நடத்தை தற்போதைய சூழ்நிலையால் அல்ல, கடந்த பிறவியில் அந்த தாயால் ஏற்பட்ட வலியே அந்த ஆன்மா மீட்டுக் கொடுக்கின்றது. இதை உணர்ந்ததும் அவர் அந்த உறவில் ஒரு பொது பார்வையை பெறுகிறார். அந்த புரிதலேதான் சுத்திகரிப்பு, அந்த சமரசமேதான் கர்மத்தை மாற்றும் திருப்புமுனை. அந்த நிலையில்தான் ஆன்மா ஒரு பொது நிலைக்கு நகரும். அது பழையதை அழிப்பதில்லை, ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு வருத்தப்படுவதில்லை, ஆனால் அதில் இருந்து ஓர் ஒளியை எடுத்துக்கொள்கிறது. இதுதான் மறுபிறவிக்கு தயாராகும் நிலை. ஆன்மா பழைய சுமைகளை நிறைவேற்றிய பின்தான் அடுத்த வகுப்புக்கு செல்லும். புதிய உடலை தேர்வு செய்யும், புதிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும், புதிய உறவுகளை கட்டமைக்கும். ஆன்மாவின் செயல்பாடு தன்னை வலியுறுத்திய நினைவுகளை சமரசப்படுத்தி ஒரு ஒளியாக மாற்றும். அந்த ஒளிதான் அதன் அடுத்த பிறவியின் வழிகாட்டி ஆகும். அதனால் நினைவுகள் அழிகின்றன என்ற எண்ணம் தவறானது. அவை மாற்றப்படுகின்றன, அவை ஒளியாகின்றன. அந்த ஒளி தான் மறுபிறவியின் முதல் நிலை. அந்த ஒளிதான் மறுபிறவியின் முதல் சுவாசம். மறுபிறவியின் தேர்வு உபநிடதங்களின் வெளிச்சத்தில் ஆன்மா எவ்வாறு வாழ்க்கையை திட்டமிடுகிறது. மனிதன் ஒரு சாதாரண உயிரல்ல, அவன் ஆன்மா உடல் அல்ல, அவன் உணர்வுகளின் தொகுப்பு அல்ல, அவன் ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு நிகழ்வின் பாத்திரமாக நடிக்கிற ஒரு நடிகன் அல்ல, அவன் ஒரு உள்டான பயணத்தில் இருக்கிற சாகச வீரன். அந்த பயணத்தில் ஒவ்வொரு பிறவியும் அவன் தேர்வு செய்கிறது, எப்படி, எப்போது, எந்த சூழ்நிலையில், யாருடைய பிணைப்புடன் பிறக்க வேண்டும் என்பதை ஆன்மா தீர்மானிக்கிறது. இந்த சிந்தனையை உபநிடதங்கள் மிக அழகாக எடுத்துரைக்கின்றன. முக்கியமாக புரோதாரண்யக உபநிடதம் மற்றும் சந்தோக்கிய உபநிடதத்தில் கூறப்படும் கருத்துக்கள் இந்த மறுபிறவிக்கான சூத்திரங்களின் அடிப்படைகளை விளக்கும். அங்கே கூறப்படுகிறது, யதா கர்ம யதா சுத்தம் ததா பவதி என்பதன் அர்த்தம் ஒருவரது செயலும் ஞானமும் அவரது அடுத்த பிறவியை நிர்ணயிக்கும். அதாவது நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், என்னைச் சுற்றியுள்ள உலகை எப்படி உணர்கிறோம் என்பதெல்லாம் நம்முடைய சப்கான்ஷியஸ் மனதில் பதிந்து ஒரு விதமாக ஒரு புரோகிராமின் ஆகஸ்ட் மாறுகிறது. அந்த புரோகிராமின் தான் மறுபிறவியின் துவக்க புள்ளியாக செயல்படுகிறது. இதன் அடிப்படையில் ஆன்மா தேர்வு செய்கிறது, இந்த பிறவியில் நீ வலிமைக்கார் டுக்கொள்ள வேண்டும், அதனால் ஒரு வெறுமையான சூழ்நிலையில் பிறவிட வேண்டும். நீ பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும், அதனால் ஒருவரால் புண்பட்ட உறவில் செல்ல வேண்டும். நீ விடுதலையை உணர வேண்டும், அதனால் ஒரு கட்டுப்பாட்டில் மூழ்கிய பிறவியில் வரவேண்டும். இவை எல்லாம் ஆன்மா சுயமாக கையாளும் ஒரு கலை ஆகும். ஒருவேளை இந்த கலை நம் அறிவுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அது நம் ஆன்மாவுக்கு புரிந்திருக்கிறது. அந்தபடி உருவாகும் வாழ்க்கையில் ஒரு
குழந்தையின் தோற்றமும் அதன் புவியியல் சூழ்நிலையும் அதில் பிறக்கும் குடும்பமும் அனைத்தும் சீரான நிகழ்வுகள் அல்ல. அதற்கு கூட உள்ளார்ந்த காரணங்கள் இருக்கின்றன. கடந்த பிறவியில் ஒருவர் எந்த எண்ணத்தில் இறந்தாரோ அந்த எண்ணத்தின் போக்கே அடுத்த பிறவியின் வாயிலை திறக்கும். இந்த கோட்பாடு பகவத்கீதையிலும் கூறப்பட்டுள்ளது. அந்த பரம சிந்தனையுடன் ஆன்மா ஒரு உடலை தேர்வு செய்கிறது, ஒரு குடும்பத்தை தேர்வு செய்கிறது, ஒரு மதிப்பையும் மேன்மையும் பெற்ற பாடங்களை தேர்வு செய்கிறது. இந்த சூழ்நிலைதான் ஆன்மாவின் மாணவனாக வாழும் காலப்பகுதி ஆகும். இதில் தோல்வி என்றதும் இல்லை, வெற்றி என்றதும் இல்லை. இதில் உள்ள உண்மை என்பது வளர்ச்சி. ஒரு ஆன்மா ஒரு பிறவியை தேர்வு செய்யும் போது அந்த உள்ளார்ந்த நினைவுகள்தான் அதை தள்ளும் சக்தியாக செயல்படுகின்றன. கடந்த பிறவிகளில் விடுபட்ட பாடங்களின் தொகுப்பே இந்த பிறவியின் பாடப்புத்தகமாக அமைகின்றது. அந்த பாடங்களை வெற்றி பெறும் வரை இந்த தேர்வுகள் தொடரும். அதனால்தான் நம் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நாம் திட்டமிடாதபடி நிகழ்கின்றன. ஆனால் உண்மையில் நம் ஆன்மா ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறது. ஆன்மா எடுத்த முன்னிலை நினைவுகள் நம்மை எப்படி வழி நடத்துகின்றன? ஒரு சாதாரண நாளில் திடீரென்று மனம் சோர்ந்து போவது ஏன் என்று சிலர் வியக்கிறார்கள். மனதில் ஏற்பட்ட துயரத்தின் அடிப்படையான காரணம் இல்லாத போதும் ஒரு உள்மன அழுத்தம் நம்மை கட்டிப்பிடிக்கும். அந்த அழுத்தம் தற்போது நிகழும் நிகழ்வுகளால் அல்ல, அது கடந்த பிறவியில் தீர்க்கப்படாத உணர்வுகளால்தான். பிறவிக் காலங்கள் கடந்து சென்றாலும் நம் உள்ளே அந்த தடம் அழியவில்லை. நம் இதயத்தில் பதிந்து கிடக்கும் நினைவுகள் புனிதமல்லவா? அல்லது புண்படுவனவாகவோ இருக்கலாம். அது ஒரு உறவின் குறைவாக இருக்கலாம், ஒரு துன்பத்தின் நிறைவாக இருக்கலாம். அந்த உணர்வுகள் தீரா ஆசைகளாக சப்கான்ஷியஸில் பதிந்துவிடும். அவை நம் புனித கனவுகளாக மாறும். அந்த கனவுகளை நாம் அறிவு இல்லாமலே எதிர்நோக்குகிறோம். நம்மால் புரிந்து கொள்ள முடியாத காரணமின்றி ஏதேனும் ஒருவேளை நம்மை ஈர்க்கும் ஏதாவது ஒரு இடம், நம்மை இழுக்கும் ஒரு பழைய கலாசாரம் நம்மிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தும். இவை எல்லாம் கடந்த பிறவியின் வெளிப்பாடுகள் ஆகும். உள்நிலை நினைவுகள் நம் உறவுகளிலும் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. சிலரிடம் நம் மனம் வலுவாக ஈர்க்கப்படுகிறது, ஆனால் காரணம் புரியாது. ஒரு எளிய பரிச்சயத்திலேயே நாம் அவரிடம் நெருக்கமாக உணர்வதன் பின்னணியில் ஒரு பழைய பிறவியின் தொடர்பு இருக்கக்கூடும். அது ஒரு பாசமாகவும் இருக்கலாம், அல்லது தீராத கார்மாக்களாகவும் இருக்கலாம். அந்த உறவுகள் சில நேரங்களில் நம்மை வலிக்க வைக்கும், ஆனால் அந்த வலி ஒரு தீர்வு நோக்கி செல்கிறது. ஒரு பாடம் கற்றுக்கொள்வதற்கான துன்பம். அது அந்த துன்பத்தின் பின்னணியில் நினைவுகள் வலிக்கின்றன. மனதில் உருவாகும் கேள்விகள் எல்லாம் இந்த பயணத்தின் வெளிப்பாடுகள். நான் ஏன் இப்படி உணர்கிறேன் என்ற கேள்வியின் பதில் ஆன்மா சொல்லும் இசைதான். கடந்த கால நினைவுகள் அதை கேட்கும் ஒருவரே தன்னை மாற்றிக்கொள்ளும். ஒருவேளை அந்த மாற்றமே நம் ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. நாம் ஒரே மாதிரியான உறவுகளில் ஒரே மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம். அதுவே ஒரு சுழற்சி போல் மாறுகிறது. காரணம் கடந்த பிறவியில் தீர்க்கப்படாத பிணைப்புகள். அந்த பிணைப்புகளை புரிந்து கொண்டு அதன் காரணத்தை அறிந்து மனதில் இருந்து விடுவதே ஆன்மா தேர்வு செய்கிறது. அதுதான் உண்மையான விடுதலை. அந்த விடுதலையே நினைவுகள் வழியாக ஆன்மா எதிர்நோக்கிறது. அவை அழியவில்லை, அவை உருமாற்றமாகின்றன, அவை வழிகாட்டுகின்றன. அதுதான் நம் வாழ்க்கையில் இன்றும் நிகழும் ஆழமான பயணம். உளவியல் நோக்கில் கடந்த பிறவி நினைவுகள் மனநலத்துக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள இணைப்பு. ஒரு நபரின் மனநிலை திடீரென பாதிக்கப்படுவது எதற்காக என்பது ஒரு பரந்த கேள்வி. ஒரு குழந்தை சிறுவயதில் இருந்தே அச்சத்துடன் நடந்து கொள்கிறது, ஆனால் வாழ்க்கையில் எதுவும் அதை நியாயப்படுத்தவில்லை. சிலர் இருள் அல்லது தண்ணீரை பார்த்தாலே பயப்படுகிறார்கள். சிலர் சுகமில்லாத உறவுகளை தொடர்ந்து சந்திக்கிறார்கள். இது அனைத்தும் தற்போதைய வாழ்க்கையின் விளைவாக இருக்காது. அது ஒரு தீவிரமான மனக்குறையில் இருந்து வந்திருக்கலாம். ஆனால் அதன் ஆழத்தை நம்மால் இந்நிலையிலிருந்து அடைய முடியாது. காரணம் அந்த அடிப்படை நினைவுகள் கடந்த பிறவியில் பதிந்திருக்கலாம். சப்கான்ஷியஸ் ஞாபகங்கள் மனதின் மூலைகளில் குருதி போல ஓடிக்கொண்டே இருக்கின்றன. சிலருக்கு ஒரே மாதிரியான கனவுகள் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன. பாம்புகள் விழும் கனவுகள், தீயில் வீழும் கனவுகள், உயரத்தில் இருந்து வீழும் கனவுகள், அல்லது ஒரு பழைய இடத்தில் திரும்பிச் செல்வது போன்ற அனுபவங்கள். இந்த எல்லாம் கடந்த நிகழ்வின் மீதான புண்பட்ட நினைவுகளாக இருக்கலாம். மனநல சிகிச்சை மரபில் இதனை பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் தெரப்பி என அழைக்கிறார்கள். இந்த சிகிச்சையில் ஒருவர் தன்னை தற்காலிகமாக தளர்த்தி நினைவுகளை வெளிக்கொண்டு வர முயற்சிக்கின்றனர். ஒருவருடைய உடல் மட்டும் சிகிச்சை பெறுவது போல்தான் அவரின் ஆழ்மனமும்
அதே சிகிச்சையை எதிர்நோக்க வேண்டும். அந்த உணர்வுகளின் வலி தீரவில்லை என்றால் அது மனநலத்தில் தாங்க முடியாத சுமையாக மாறும். இதுதான் பல நேரங்களில் நாம் காணும் காரணமின்றி வரும் கவலை, வியாதிகள், பீதி, உளவியல் சிதைவு மற்றும் நெருக்கடியான மனதளவுகளில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆன்மீக உளவியல் இந்த அணுகுமுறையே பலதரப்பட்ட கோணங்களில் எடுத்துரைக்கிறது. ஒருவர் மனநலம் பாதிக்கப்படுவது அவரது ஆன்மா போராடும் ஒரு சின்னமாகும். ஆனால் சமுதாயம் அதனை நோயாக கருதி மருந்துகள் கொடுக்க முயற்சிக்கிறது. உண்மையில் அவர் தேவைப்படும் மருந்து ஒரு உண்மை விளக்கம். அதுதான் அவர் யார் என்பதை புரிந்து கொள்ளும் ஆன்மீக பயணம். இந்த பயணத்தில் கடந்த நினைவுகளை சந்திக்கிறோம், அந்த நினைவுகளை ஒப்புக்கொள்கிறோம், அந்த நினைவுகளை விட்டுவிடுகிறோம். அந்த விடுதலைதான் ஆன்மாவின் உண்மையான குணமடைதல் ஆகும். கடந்த பிறவி நினைவுகள் அழிய வேண்டியதல்ல, அவை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவை பாதிப்பதை நிறுத்த வேண்டும். அதன் மூலம் நாம் இந்த பிறவியே அதிக நிதானத்துடன், அமைதியுடன், உயிரோடு வாழும் வழியே கற்றுக்கொள்ளலாம். தியானம் மற்றும் யோகாவின் சக்தி நினைவுகளை சமநிலையில் வைத்திருக்க ஆன்மீக நுழைவு. நாம் கடந்த பிறவிகளின் நினைவுகளை மறந்துவிட முடியாது, ஏனெனில் அது நம் ஆன்மாவின் ஒரு பகுதியாக உள்ளது. ஆனால் அவை நம்மை குழப்பிவிட்டால் நாம் இப்பிறவியில் செல்வதற்கான பாதையை இழக்கிறோம். அதனால்தான் தியானம், யோகா, பிராணாயாமம் போன்ற ஆன்மீக நடைமுறைகள் நமக்கு வழிகாட்டும். ஒருவேளை நாம் எந்த நினைவுகளையும் அழிக்க முடியாது, ஆனால் அதை சமநிலையில் வைத்து அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான சிந்தனையை வளர்த்துக் கொள்ளலாம். தியானம் என்பது வெறும் கண்கள் மூடி அமைதியாக அமர்வது அல்ல, அது நம் உள்ளே இறங்கும் பிரயாணம். நம்முள் தனி எச்சங்கள் பதிந்துள்ளன என்பதை உணர அனுமதிக்கும் ஓர் இருள் துளிச்சூரியனாக நம்மை ஒளியுறச் செய்கிறது. யோகா நம் உடலை மட்டும் நம் நினைவுகளையும் கட்டுப்படுத்தும் ஒரு சாத்தியம் உள்ளது. உடலை ஒழுங்காக இயக்குவதன் மூலம் மனதையும் ஒழுங்குபடுத்தலாம். மனதின் சீருடைப்புதான் நினைவுகளை சமநிலையில் வைத்திருக்கும் ஒரு துடிப்பு. யோகா, பிராணாயாமம் மூலமாக நம்முள் அடங்கிய கார்மா தடங்களும் நினைவு பசுமைகளும் ஒரு நிம்மதியான புனித நிலைக்குள் வழியமைக்கப்படும். ஒருவேளை நாம் முன்னைய நினைவுகளால் பாதிக்கப்படுகிறோம் என்ற உணர்வு எழும்பும்போது அதை அனுபவிக்கவும், அதில் முழுமையாக இறங்கவும், அந்த நினைவுகளால் நம்முள் வரும் அலைச்சல்களை பரிசீலிக்கவும் தியானம் எங்களுக்கு தாரகமாய் அமைகிறது. அந்த நினைவுகள் எதற்காக வந்துள்ளன, என்ன கூற முயலுகின்றன என்பதை நம் ஆன்மா கேட்டுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு தியானத்தில் கிடைக்கும். புனித அமைதி சப்கான்ஷியஸில் பதிந்த மரபுகளையும் பயங்களையும் திறக்கக்கூடிய ஓர் கீவற்று போல உள்ளது. நாம் உடலிலும் சிந்தனையிலும் இந்த சமநிலையை அடையும் போது கடந்த நினைவுகள் நம்மை கட்டுப்படுத்தாது, அதற்கு பதிலாக நம்மை வழிநடத்தும் ஒரு வெளிச்சமாக மாறுகின்றன. யோகா உடலுக்கு ஒரு நிலைத்தன்மையை தருகிறது. அது நம் ஆன்மா வாழும் வீட்டிற்கு சுத்தி வைத்த புனிதத்தை கொடுக்கும். இந்த இரண்டும் இணையும் போது நாம் நம் கடந்த நினைவுகளை கொண்டிருந்த போதிலும் அதன் வலியால் அல்ல, அதன் ஞானத்தால் வாழ்வதைத் தொடங்குகிறோம். பன்னாட்டு சிந்தனைகள் மற்றும் ஆன்மீக நூல்கள், நினைவுகள் மற்றும் மறுபிறவிக் கொள்கை. மனித மனம் சுழண்டாடும் விண்வெளி போலவே கடந்த நினைவுகளும் மறுபிறவியும் சிந்தனையின் எல்லைகளை மீறி பன்முக கோணங்களில் ஆராயப்பட்டு வருகிறது. இது வெறும் இந்திய பாரம்பரியத்தில் மட்டுமல்ல, பௌத்தம், ஜெயினம், சிக்கம், ஹிந்து தத்துவங்கள் மட்டுமல்லாமல் கிரேக்கம், மெக்சிகோ பழங்குடிகள், எகிப்து, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளின் பழமையான ஆன்மீக நூல்களிலும் மறுபிறவி மற்றும் நினைவுகளின் தொடர்ச்சி குறித்து பேசப்பட்டுள்ளது. கிரேக்க தத்துவஞானி பிளேட்டோ மறுபிறவி ஒரு உண்மை நிகழ்வு என கூறியிருப்பது மட்டுமல்லாமல் ஆத்மா ஒரு உடலை விட்டு மற்றொன்றுக்குள் பயணம் செய்கிறது எனவும் குறிக்கிறான். பழைய எகிப்தில் உயிர் இறக்கவில்லை, அதன் நினைவுகள் மறைந்து போகவில்லை என்றும், அந்த நினைவுகள் அந்தந்த பிறவியிலே ஒரு சிற்றொளி போல் தொடர்ந்து அனுபவிக்கப்படுகின்றன என்றும் அவர்கள் நம்பினர். பாரசீக சோரோஸ்டியன் தத்துவத்தில் ஆன்மா ஒரு பிரயாணம் செய்கிறது, அதன் ஒவ்வொரு அனுபவமும் அதன் மீது பதிந்து கொள்கின்றன என்கிறார்கள். ஜப்பானிய ஷிண்டோ மற்றும் சாமி மரபுகளிலும் முன்னோர் நினைவுகள் மற்றும் புனித அனுபவங்கள் வழியாக வரும் ஞானம் பெருமளவு பேசப்படுகிறது. இதை நாம் தான் முடிவல்ல, நம் அனுபவங்களின் தொடர்ச்சி என்பதற்கான ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆழமான தத்துவநூல்கள் சொல்வது ஒன்றே, கடந்த நினைவுகள் அழிக்கப்படுவதில்லை, அது ஒரு பயணத்தின் சிகரங்கள் போல நம்முடன் இருக்கின்றன. பீட்டர் ரசல், ஜிம்மி ஹோக்கின்ஸ் மற்றும் மைக்கேல் நியூட்டன் போன்ற மேற்கத்திய உளவியலாளர்களும் ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களும் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் ஹிப்னோசிஸ் மூலமாக மக்கள்
கடந்த பிறவியில் பார்த்த மற்றும் அனுபவித்த நினைவுகளை அறிவூட்டும் முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த உளவியல் புள்ளிகள் நாம் உணர்ச்சிப்போர் வமாக சந்திக்கும் பல உறவுகள் மற்றும் சிக்கல்கள் கடந்த பிறவியின் தொடர்ச்சியேயாக இருக்கலாம் என்கிறார்கள். இதுவே இந்திய சாஸ்திரங்களில் பரிகாரங்கள், ஜபங்கள், ஹோமங்கள், வழிபாடுகள் மூலம் அந்த நினைவுகளின் ஆழத்தை குறைக்கும் முயற்சிகளை அளிக்கிறது. இதனை நாம் நவீன அறிவியலில் பார்க்கும்போது இது ஒரு மைக்ரோ கண்டிஷனிங், அதாவது நம்முள் பதிந்திருந்த நினைவுகளை சமநிலையாக்கும் ஒரு வழிமுறையாக கூறலாம். நினைவுகள் என்பது சில நேரங்களில் ஆன்மாவின் கண்ணாடியாக செயல்படுகின்றன. அந்த கண்ணாடியில் நாம் என்றோன் மெய் வடிவத்தை காண முடிகிறது. ஆனால் அந்த கண்ணாடி ஒரு சில நேரங்களில் நம்மை பயப்பட வைக்கும் பிம்பங்களைக் காட்டும். ஆகவே அந்த நினைவுகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், அல்லாமல் அதனால் கட்டுப்படுத்தப்படக்கூடாது. கடந்த நினைவுகள் உடல் மற்றும் நோய்கள் மீது ஏற்படுத்தும் விளைவுகள். மனித உடல் என்பது ஆன்மாவின் வாசஸ்தலமல்லாது நினைவுகளின் நினைவாகும் ஓர் பூமிக்கோளம் போல் உள்ளது. இதில் பதிந்திருக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு செல்களில் வேறுபட்ட முறையில் பதியப்பட்டிருக்கும். அதற்காகவே சிலருக்கு சிறந்த உடல் அமைப்பு இருந்தும் விளக்கம் இல்லாத உடல் நலக்குறைவுகள் ஏற்படுகின்றன. காரணம் தெரியும், முன்னோட்டமும் கிடையாது. ஆனால் துன்பம் தெளிவாக இருக்கிறது. இதுதான் கடந்த பிறவியின் நினைவுகள். உடல் மட்டில் வேரூன்றும் தருணங்கள். அந்த நினைவுகள் ஆழ்ந்த ரீதியில் மனதின் மையத்திலிருந்து எச்சப்படுவதால் அது நம்முடைய உணர்வுகளாகவும் உடல் நலத்தை பாதிக்கும் வடிவாகவும் வெளிப்படுகிறது. சோமாசத்தனம் என்று அழைக்கப்படும் இந்த உடல் மாற்றங்கள் ஒருவேளை நம் மூளையின் நினைவுச் செல்கள் மீது நிரம்பிய காயங்கள் அல்லது பயங்கள் போன்ற இம்ப்ரிண்டை ஏற்படுத்தும். அது ஒரு வகையான மனதழுத்தமாக உருவெடுக்கிறது. அந்த மனதழுத்தம் நோய்களை ஊக்குவிக்கக்கூடிய காரணிகளில் ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக, சில குழந்தைகள் பிறவியிலிருந்தே ஒருவிதமான பயம் அல்லது வலிக்குரிய உணர்வை வெளிப்படுத்துவது நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது அவர்களது கடந்த பிறவியில் ஏற்பட்ட உணர்வுச் சோதனைகளின் பிரதிபலிப்பாக இருக்கலாம். மேலும் பல சமயங்களில் நம் உடலை நாம் எப்படி உணர்கிறோம் என்பதும் நம் கடந்த நினைவுகளின் தாக்கத்தை கூறுகிறது. சிலர் அவர்களின் உடலை அசௌகரியமாக உணர்கிறார்கள். சிலர் உடல் மீது ஒரு அபாரம் போன்ற உணர்வை கொள்கிறார்கள். இது எல்லாம் உடலுடன் ஆன்மாவுக்குள் உள்ள மறை நினைவுகளின் போராட்டங்களை பிரதிபலிக்கின்றன. நம்முள் பதிந்த அந்த தடங்களே நம் நோய்களை உருவாக்குகின்றன. காரணமின்றி ஏற்படும் வலிகள், மூச்சுத் திணறல்கள் அல்லது பொதுவாக மன அழுத்தத்தை உணரும் நிலைகள் அனைத்தும் கடந்த நினைவுகளில் பதிந்த அனுபவங்களின் வடிவங்கள். அதனால்தான் ஆன்மீக சிகிச்சைகள் மூலமாக பல நோய்கள் குணப்படுத்தப்படுவதையும் நாம் காண்கிறோம். சிவனந்தா யோகா நாடியில் உராய்ச்சியடையும் போது அந்த பகுதியிலிருந்த காய நினைவுகள் வெளியேறும். அந்த வெளியேற்றம்தான் நாம் வெயிலில் உடல் சூடாகிவிட்டது அல்லது வலிகள் மாறிவிட்டன என்று கூறும் ஒரு ஆன்மீக குணமடைதல். நம்முடைய உணவு பழக்கங்கள் கூட கடந்த நினைவுகளை பிரதிபலிக்கும். சிலர் ஒரு வகை உணவை முற்றிலும் ஏற்க மறுக்கிறார்கள். அதற்கெதிராக உடல் அல்லது மனதில் ஒரு பதட்டம் படுகிறது. இது கடந்த பிறவியில் அந்த உணவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு அனுபவம் காரணமாக இருக்கக்கூடும். உணவு உடலை தொடும் முதல் உறவாகவே அதில் பதிந்த நினைவுகள் உடலோடு ஒரு பந்தம் ஏற்படுத்தும். ஆன்மாவின் சுப்கான்ஷியஸ் மெக்கானிசம். நினைவுகள் எப்படி பதியப்படுகின்றன? மனித ஆன்மா ஒரு தன்னிச்சையான புத்திசாலி நினைவகம் போல செயல்படுகிறது. அது எதையும் யாதெதுவும் மறந்துவிடாது. ஆனால் அதை வெளியிட வேண்டிய நேரத்தை தானாகவே தீர்மானிக்கிறது. இதுவே சப்கான்ஷியஸ் மெக்கானிசம் என பார்க்கப்படுகிறது. நம்முள் இருந்து வருகிற தீராத எண்ணங்கள், தூக்கத்தில் அனுபவிக்கப்படும் பசுமை கனவுகள் அல்லது ஒவ்வொரு நாளும் வலிக்கப்படும் ஆனால் காரணம் தெரியாத உணர்வுகள் அனைத்தும் அந்த சுப்கான்ஷியஸ் லெவலில் பதிந்த நினைவுகளின் சுடரொளிகள். ஆன்மா எல்லாவற்றையும் பார்த்து வைத்திருக்கிறது, ஆனால் அதை கட்டுப்படுத்தி அதன் நேரத்தில் மட்டும் வெளிக்கொணர்கிறது. இதுவே பலவித ஆன்மீக சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆத்ம வாசனைகள் அல்லது கர்ம வாசனைகள். இந்த வாசனைகள் கர்மங்களின் படிவங்களில் இருந்து வந்தவை, ஆனால் அது நினைவுகளாகவே தங்கிவிடுகின்றன. ஆத்மாவுக்கு எல்லா அனுபவங்களும் ஒரு கேமரா போல் பதிவாகின்றன, ஆனால் அதனுள் சில நினைவுகள் மட்டுமே வெளியே வரும். ஏன் என்றால் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் வெளியே விடுமென்றால் மனிதன் தாங்க இயலாத நிலைக்கு செல்வான். அதனால்தான் ஆழ்ந்த தியான நிலையிலோ ஹிப்னாட்டிக் ரிக்ரெஷனிலோ அல்லது உரிய ஆன்மீக கடவுளை உணர்ந்த தருணங்களிலோதான்
அந்த நினைவுகள் வெளிவருவதை நாம் பார்த்துள்ளோம். சுப்கான்ஷியஸ் என்பது வெறும் அறிவியல் நிகழ்ச்சியான விளக்கம் அல்ல, அது ஆன்மாவின் பாதுகாப்பு நடைமுறையாகவே செயல்படுகிறது. அதில் ஒரு அனுபவம் நம்முடைய மனதிற்கே உரிய உணர்வுகளுடன் சேர்ந்து களமாகும். அதனால்தான் ஒருவருக்கு பசுமை ஒரு நினைவாக இருக்கக்கூடும், மற்றொருவருக்கு அது காயப்படுத்தும் தோற்றமாக இருக்கக்கூடும். நினைவுகள் விதம் விதமாக பதிகின்றன. அது சம்பந்தப்பட்ட கர்மத்தின் சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. சில நினைவுகள் நம்மை ஒருவரிடம் ஈர்க்க வைக்கும், சில நினைவுகள் நம்மை ஒருவர் மீது வெறுப்பில் ஆழ்த்தும். நாம் உணராத அந்த சிந்தனைகள் நம்மை வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றன. இதுதான் பவ சஞ்சாரம் என்ற ஆன்மீக கொள்கையின் நவீன உளவியல் விளக்கம். ஆத்மா ஒரு நினைவு களஞ்சியம், அதன் அறிவியல் வடிவமே சப்கான்ஷியஸ் மைண்ட். அதனால்தான் மன அழுத்தத்தை விளக்கவும் வலி காரணங்களை புரிந்து கொள்ளவும் சில நேரங்களில் நம் முழு பதிந்த ஆத்ம நினைவுகளை வெளிக்கொணர வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இதற்காகவே ரிக்ரெஷன் தெரப்பி, அக்னிஹோத்திரம், யோக தியானம், ஜபம் போன்ற செயல்கள் நாம் உணர்வதற்கு மேலாக நம்மை மாற்றும் சக்திகளை இயக்குகின்றன. கடந்த நினைவுகள் நம் உறவுகளை எப்படி அமைக்கின்றன? ஒருவரை நாம் ஒரு கணம் பார்த்தவுடன் அவரை விரும்பத் தோன்றும், அல்லது ஏதோ நம்மை அவரிடம் இருந்து விலக்க நினைக்கும் உணர்வுகள் உண்டாகும். இந்த கண்ணோட்டம் ஆன்மாவின் கடந்த நினைவுகளின் தாக்கமே ஒரு அந்நியரிடமும் நெருக்கமான உணர்வுகளை ஏற்படுத்தும். அதேபோல் சில நெருங்கிய உறவுகள் கூட எதற்காகவோ நாம் விரும்ப முடியாத அளவுக்கு தள்ளிப்போகும். ஏனெனில் கடந்த பிறவிகளில் அந்த ஆன்மாவுடன் நாம் பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் சிறப்பானவையாகவோ காயப்படுத்தும் வகையிலோ இருந்திருக்கக்கூடும். அதை நம் மனம் சிந்திக்கவில்லை, ஆனால் ஆன்மா அதை மறக்கவில்லை. அது அந்த இடையிலான ஆழ்ந்த நினைவுகளை ஒரு பிணைப்பாக அல்லது விளக்கமாக உருவாக்கி வைத்திருக்கிறது. இதற்காகவே சில சமயங்களில் நாம் ஒருவரிடம் சொல்ல முடியாத அளவுக்கு ஈர்க்கப்படுகிறோம். நாம் அவரை சந்திக்க வேண்டும் போல தோன்றும். அந்த குரல் நம்முள் இருந்து எழும், ஆனால் அது நம்முடைய இந்த பிறவியின் சம்பந்தம் அல்ல. அது ஒரு முந்தைய அனுபவம், ஒரு முந்தைய உறவு அல்லது பூர்வ கர்மம் சார்ந்த ஒரு சித்திரம். அதை உணராமலே நாம் அந்த நபரிடம் நெருக்கம் கொள்ள முயல்கிறோம். இதுதான் ஆன்மீக சாஸ்திரங்களில் ருணானுபந்தம் என அழைக்கப்படும். இந்த ருணங்கள் கடந்த பிறவிகளில் அன்ரிசால்வ்ட் ஆன உறவு கணக்குகள். அது இந்த பிறவியில் மீண்டும் சந்திக்க வைக்கின்றன. அதனால்தான் சில உறவுகள் தொடர்கின்றன, சில உறவுகள் வெறுப்பாய் முடிவடைகின்றன, சில உறவுகள் பிரிவை உணர்த்தும், ஆனால் மறுபடியும் சந்திக்கும் நோக்கில் சூழ்ச்சிகளை உருவாக்கும். இந்த வகை ஆன்ம நெருக்கங்களை நம்மால் முற்றிலும் விளக்க முடியவில்லை. ஆனால் அதனால்தான் சில காதல்கள் சிக்கலாக முடிகின்றன, சில திருமணங்கள் மிகவும் வலியில் முடிவடைகின்றன. இது எல்லாம் கடந்த நினைவுகள் ஒன்றாக அடிப்படையாக செயல்படும் உறவு கட்டமைப்புகள். அந்த நினைவுகள் எதுவும் அழியவில்லை. ஆன்மாவின் கண்ணாடியில் பதியப்பட்டுள்ள அந்த தடங்கள் நாம் இன்று அனுபவிக்கும் ஒவ்வொரு உறவிலும் பிரதிபலிக்கின்றன. கடந்த நினைவுகள் வாழ்க்கை தேர்வுகளையும் வழிகளையும் எப்படி நிர்ணயிக்கின்றன? நாம் வாழ்க்கையில் எதையாவது தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் அது வெறும் அறிவியல் கணக்குகள் அல்லது சூழ்நிலை காரணங்களால் மட்டும் அல்ல. அது நம் உள்ளுணர்வை தூண்டுகிறது. எதற்காவது ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது, அதற்கே ஒரு குரல் நம்முள் இருந்து அழைக்கிறது. சில சமயங்களில் அந்த குரலை நம்மால் விவரிக்க முடியாது, ஆனால் அது உறுதியானது, உற்சாகமானது, ஒரு தடுமாற்றமின்றி நம்மை ஒரு வழியில் அழைத்து செல்கிறது. இதுதான் ஆன்மாவின் கடந்த நினைவுகளால் ஏற்படுகின்ற தீர்மான வலிகள். ஒரு இசைக்கலையை பார்க்கும்போது சிலர் ஆழ்ந்த கண்ணீர் வடிக்கிறார்கள், சிலர் அந்த இசையை ஏற்கவே முடியாமல் அதை விட்டு விலகிறார்கள். ஏனெனில் அது அவர்களுக்குள் பதியப்பட்ட கடந்த அனுபவத்தை தூண்டுகிறது. இதுதான் கர்ம ரசாயனமாக விளங்கும் ஆன்மாவின் நினைவு மரபு. அவ்வாறே சில தொழில்கள், சில நம்பிக்கைகள், சில வழிபாட்டு முறைகள் கூட நம்மிடம் ஒரு சிக்கலான உறவை கொண்டிருக்கின்றன. நாம் சில சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட கோவிலில் மட்டும் ஏதோ ஓர் ஆழ்ந்த நெருக்கத்தை உணர்கிறோம், மற்றொரு இடத்தில் எதுவும் உணரவில்லை. சில தெய்வங்கள் நம்மிடம் ஒரு தனித்துவமான சக்தியை ஏற்படுத்தும், அதே சமயம் மற்ற சிலவற்றில் எதுவும் நமக்கு பேசுவதில்லை. ஏனெனில் கடந்த பிறவிகளில் நாம் அந்த தெய்வத்தை வழிபட்டிருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட தியான முறையில் முன்னேறியிருக்கலாம். அது இன்று நம்மிடம் மீண்டும் ஒரே போல அதே வழியை தேர்ந்தெடுக்கச் செய்கிறது. இதுதான் சப்கான்ஷியஸ் கர்மா பேட்டர்ன். நாம் நினைக்காதபடி ஒரு வேளை நம்மை அழைக்கிறது, ஒரு கலையின் மீது நம்முள் ஈர்ப்பு உருவாகிறது, அல்லது ஒரு வழிபாட்டை மீண்டும் தொடர நம்முள் வேதனையுடன் ஆசை ஏற்படுகிறது. இது எல்லாம் ஆன்மாவின் நினைவுகளின் விளைவுகள். மனதின் வலிகளும் ஆன்மாவின்
தடங்களும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரே வழியில் அடிக்கடி அழைத்துச் செல்கின்றன. அதற்காக நாம் எந்த காரணமும் சொல்ல முடியவில்லை. ஆனால் அதற்கு பின்னால் ஆழமான அனுபவக் கதை ஒன்று பதிந்திருக்கிறது. ஆன்மாவின் நினைவுகள் ஒரு முடிவும் ஒரு புதிய தொடக்கமும். ஒரு ஆன்மா இந்த உலகத்தில் பல பிறவிகள் எடுத்து பயணிக்கிறது. ஒவ்வொரு பிறவியிலும் அது அனுபவிக்கிறது, சிரிக்கிறது, அழுகிறது, கற்றுக்கொள்கிறது, தேடுகிறது, பாசம் கொள்கிறது, விட்டு வைக்கிறது. ஆனால் எந்த ஒரு அனுபவமும் மாயம் அடைவதில்லை. ஒவ்வொரு அனுபவமும் அதில் ஒரு தடம் பதிக்கிறது. அந்த தடங்கள்தான் நினைவுகளாகவும் நிழல்களாகவும் துக்கங்களாகவும் நம்பிக்கைகளாகவும் திலகங்களாகவும் அதன் வருங்கால பயணத்தை வழி நடத்துகின்றன. நாம் நினைப்பது போல நினைவுகள் அழிந்து விடுவதில்லை. அவை மறைந்தாலும் மறவாது. அவை தற்காலிகமாக மறைத்து வைக்கப்படுகின்றன. ஆனால் ஒருபோதும் அழிவதில்லை. அதுதான் ஆன்மாவின் கண்ணாடி. அதில் ஒளிரும் ஒவ்வொரு துளியும் கடந்த அனுபவத்தின் வெளிப்பாடு. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அதற்கான காரணங்கள் அந்த கண்ணாடியில் பதிந்திருக்கும். நம்முடைய காதல், வெறுப்பு, பயம், ஆர்வம், திறமை, தேடல், இறை நம்பிக்கை ஒவ்வொன்றும் ஒரு ஆதாரத்தைக் கொண்டவை. இதுதான் சப்கான்ஷியஸ் கர்மா. நம்மை வழிநடத்தும், அழைக்கும், மறுபடியும் ஒரு வாயிலை திறக்கும். ஒரு நிகழ்வு ஏற்படும்போது அதற்கு பின்னால் ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் கடந்த பிறவியில் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று அதன் தாக்கம் நம்மை வழி நடத்துகிறது. வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்மை மீண்டும் மீண்டும் பார்த்து கேட்க வேண்டியது நான் யார் என்ற கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் ஆன்மாவின் சத்தமாக அமைதியாக நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நாம் அதை உணர ஒரே வழி தியானம், அவதானம். ஆன்ம சிந்தனை நம் உடலை மட்டும், நாம் இல்லை, நம் மனதையும் அல்ல. நம்முள் எதையாவது பார்த்தால் அதன் மூலம் கடந்த நினைவுகளின் தாக்கங்களையும் அதன் பிம்பங்களையும் உணர முடியும். இதுவே சாத்தியமான ஆன்மீக பயணத்தின் தொடக்கம். நினைவுகள் அழிவதில்லை. அவை ஆன்மாவின் கண்ணாடியாக மாறுகின்றன. அந்த கண்ணாடிதான் நம் வாழ்க்கையின் உண்மை பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்பில் நாம் தேடுகிற உண்மை பதில்கள் இருக்கின்றன. ஆன்மாவின் மெளன மொழி அந்த நினைவுகளின் வழியாக பேசுகிறது. நாம் கேட்கத் தொடங்கினால் ஆன்மாவும் பதிலளிக்கத் தொடங்கும். இவ்வாறு கடந்த நினைவுகள் மற்றும் சப்கான்ஷியஸ் கர்மா பற்றிய இந்த ஆழமான பயணம் உங்கள் உள்ளத்தின் நிறைவான சிந்தனையையும் ஆன்மீக வளர்ச்சியையும் தொடக்கமாக்கட்டும். நீங்கள் கேள்விகளுடன் ஆரம்பித்த இந்த பயணம் விடைகளுக்கு இட்டுச் செல்லட்டும். இந்த வினா பதில்களின் பாதையில் நீங்கள் உணர்வுகளை சந்திக்கலாம், உண்மைகளைக் காணலாம். இறுதியில் உங்கள் ஆன்மா உங்கள் வழிகாட்டியாகவும் உங்கள் குருவாகவும் அமைவதை பார்வையிடலாம்.